நம்மளை திட்டான அசிங்கமா. இப்போ நம்மளாம் இந்த காலகட்டத்தில் நம்மளை யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க 4 வார்த்தை நம்ம கேட்டுருவோம், அப்படி இல்லைன்னா அடிச்சிருவோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட அந்த அன்பை பார்த்தேன். எப்படின்னா நான் என் போதில் இருக்க மாதிரி கேவலமாக திட்டேன் அவரை. கிரிக்கெட் கிரவுண்ட்லலாம் வந்து அவர் செம்மையாக திட்டேன். நான் கிரிக்கெட் ஆடுற ஒரு நபர் கிரிக்கெட் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டா மேட்ச்சில் சேர்க்க மாட்டானுங்க. நான் ரெடியாக டேங்க் கவரில் வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருப்பேன். மேட்ச் முடிஞ்சவொடனே கிரவுண்ட்லேயே குடிப்பேன். அங்கே குடிக்கும் போது அங்கேயும் வந்து நான் எடுத்து குடிக்கிறேன். அப்போ வந்து சொல்கிறாரு, ஏசு நல்லவர், உன்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு, நீ வாப்பா சர்ச்சுக்கு அப்படின்னும் போது ஒரு காண்டாயை திட்டான் அந்த போதில் அவர். அப்போ என்னை தேடி தேடி வரும்போது எங்கள் ஊரில் ஸ்ரீபன்ன்ற ஒரு பாஸ்டர் வந்து ஊழியர் செய்ய அப்போ தான் வராரு. அந்த டைமில் எங்கள் தம்பியை வந்து உங்கள் தம்பியாவது கூட்டும் போட்டாப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. இந்த ஜான் பீட்டர் வந்து கை உடஞ்சானு வீட்டில் இருக்கிறான், அவன் வந்தால் தாராளமாக கூட்டணும் அப்படின்னும் போது அவன் கூட்டின்னு போயிட்டாரு. அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கிறான். நான் அப்பவும் ஜாலியாக குடிச்சுன்னு சுற்றின்னு தான் இருக்கிறேன். அந்த கொரோனா டைமில் சரக்கு கிடைக்காத அங்கே இங்கே சேர்த்து அப்படியே கட்டிங்க குச்சின்னு சுற்றின்னு இருக்கும்போது எங்கள் ஊரில் பசங்களாம் சேர்ந்து சுடுகாட்டில் என்ன பண்ணிட்டானுங்க, பள்ளம் நோண்டி எல்லா பழத்தையும் அரிஞ்சு போட்டு என்னென்னவோ கலந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பைத்தியம் முடிச்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஊர் தலைவர்கிட்ட யாரும் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து போலீஸ்கார வர வச்சு அந்த அடித்து உடைச்சு அந்த இடத்த ரொம்ப பேர் மூடிட்டாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த நாட்களில் குடி 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 அந்த வெறியில் நான் வாழ்ந்தேன். அது இல்லாத வாழ்க்கை இல்லாத மாதிரி தான் நான் வாழ்ந்துருந்தேன். உண்மையாலே உங்கள் முன்னாடி நீங்கள் நான் தெருவில் நின்று டான்ஸ் ஆடுறேன்னா உண்மையாலே சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் ஒரு சாவுனா போதும், செத்துட்டாங்கன்னா யாருன்னா முன்னாடி நான் தான் காசு கலெக்ட் பண்ணி மாலை வாங்குறேன்னு அதில் பாதி காசு ஆட்டையை போட்டு குடிச்சிட்டு ஜட்டியோட டான்ஸ் ஆடின்னு ஊரில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பெற்றவங்களுக்கு கேவலமான ஒரு பேரை வாங்கி குத்தி என் வாழ்க்கையில் ரொம்ப அசிங்கமாகிட்டு எங்கள் அப்பாவுக்கு வீட்டுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு எங்கள் அப்பா என்கிட்ட கேட்கும் போது இப்படி குடிக்கிறடா அப்படின்னு கேட்கும்போது நீ ஒழுங்கமா அப்படின்னு எங்கள் அப்பாவை நான் பார்த்து கேட்டேன். நீ குடித்தா நல்லது, நான் குடித்தா தப்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்கும்போது எங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீ போய் வாங்கி குடிக்கும்போது நல்லா இருக்குது, நான் போய் வாங்கி குடித்தா தப்பாப்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு மூஞ்சி சின்னதாகிடுச்சு, என்கிட்ட பேசாமே இருந்தார் ரொம்ப நாள். எப்படின்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிறதெல்லாம் திருட்டிலாம் குடிச்சிருக்கிறேன். அப்படிலாம் வந்த நபர் நான். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஏசு யார் நல்லவர் வல்லவர் ஒன்று வா மாற்றுவார் அப்படின்னு இந்த ஜான் பீட்டர் என்கிட்ட சொல்லும் போது நான் சண்டை தான் போடுவேன். உண்மையாலே குடிச்சிட்டு ஊரில் உததான் வாங்கிட்டு வருவேன். குடிச்சிடுவேன், யாருக்குன்னா கவனமான சண்டை வலிச்சிடுவேன். என்னை வீடு பூந்து அடிச்சுட்டு போவானுங்க, இல்லை தெருவில் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. எங்கள் தம்பி எங்கள் அம்மா வந்து காலை பிடிச்சி எங்கள் அம்மா 2 கால் எங்கள் தம்பி 2 கையை பிடிச்சின்னு வீட்டுக்கு தூக்கின்னு போவாங்க. பொழுது வெஞ்ச உடனே நல்ல பிள்ளை மாதிரி வேலைக்கு கிளம்பி போயிடுவேன். இப்படியெல்லாம் வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் உண்மையில அதை ஏசு யாருன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்த நாட்களில் அந்த ஸ்டீபன் பாஸ்டர் எங்கள் தம்பி கூட்டி வீட்டுக்கு வராரு. ஞாயிற்றுக்கிழமை டைமில் நல்லா ஃபுல்லாக ஒரு ஆப்பு சரக்கு சாப்பிட்டான். மதியானத்துக்குள்ளே கறி குழம்பு தோசை சாப்பிட்டுங்கிற வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் சரி சர்ச்சுக்கு போகிறானே ஜெபம் பண்ண வந்திருப்பாங்கன்னு அந்த தட்டோடு வெளியே வரேன். நில்லுமா தம்பி, நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்னார். ஐயா என்னை விட்டுருங்க தயவுசெய்து, நான் எவ்வளோ இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டேன், நாட்டு மருந்தெல்லாம் கூட சாப்பிட்டுட்டேன் ஐயா, என்னால் குடிப்பழக்கிலிருந்து விடுதலை ஆக முடியல, என்னை விட்டுருங்க, என் வாழ்க்கை இப்படி தான் விட்டுருங்க ஐயான்னு சொல்லும் போது இல்லைம்மா இந்த குடிப்பழக்கத்தில் உள்ள மாற்றத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாருமா, இயேசுன்ற ஒரு தெய்வம் உன்னை கண்டிப்பாக மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஐயா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுக்கிறாரு. என் மேலே தோல் மேலே கை போட்டு பேசுகிறாரு. அவ்வளோ போதில் இருக்கிற வேர்த்து ஊற்றி போய் இருக்கிறேன். என் மேலே கையை போட்டு பேசுகிறாரு. எங்கள் ஊரில் எல்லாம் என்னை வச்சு கூட்டிடுவாங்க. கட்டி வாங்கி கொடுத்தா பைக் எடுத்துவாடா, போடா சன்னுக்கு போன் பண்ணுறா, கட்டி வாங்கி கொடுத்தா பைக் எடுத்துவாடா ஒயின் ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கள் வீட்டு சொந்தக்காரில் வரவே மாட்டாங்க. போஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே டேபிள் போட்டு அப்படியே குடிப்பேன். எங்கள் அம்மா ஆம்லேட் போட்டு சொல்லுவேன். அப்படியே உட்காந்து சிகரெட் பிடிச்சி புகை விடுவேன். எங்கள் வீட்டில் யாருமே வர மாட்டாங்க. தாய் மாமா, எங்கள் அத்தை, எங்கள் மாமி யாருமே வர மாட்டாங்க. நோட்டீஸ் கூட எடுத்து வர மாட்டாங்க. உங்கள் பையன் தெரியானா அப்படி கேட்டு தான் வருவாங்க. அப்படியே இந்த நாட்களில் சொந்தக்காரில் யாருமே வர மாட்டாங்க. உண்மையிலே எங்கள் அம்மா அழுது எங்கள் அப்பா 2014 இறந்துட்டாரு. ரொம்ப ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து அவரும் ரொம்ப மீள முடியாமல் வாழ்க்கையில் மறிச்சிட்டாரு. ரோட்டில் நிற்கிற நடு ரோட்டில் என் பாக்கெட்டில் ₹1 இல்லைங்க. எங்கள் அப்பா சாவை எடுக்கிறதுக்கு எனக்கு பாக்கெட்டில் ₹1 இல்லை. அன்றைக்கி நின்று அழுகுறேன். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு நின்று அழுகுறேன். அன்றைக்கி என் நண்பர்கள் தாங்க உண்மையிலே நண்பர்கள் வந்து இருக்கிற காசெல்லாம் போட்டு என்கிட்ட கொடுத்து எங்கள் அப்பாட்ட எடுக்க வச்சாங்க. அந்த சூழ்நிலை வாழ்ந்த நபர் நான். இன்றைக்கி உண்மையாலே ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கினேன். அந்த குடிப்பகுதி விடுதலை 4 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. ஊராக போய் சாட்சி சொல்கிறேன். நான் சாட்சி சொல்கிற போகிறதுல உண்மையிலே என்னை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா உண்மையிலே நான் பெற்ற சந்தோஷத்தை என்ன மாரி வாலிப பிள்ளைங்களை பெற்றுக்கின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்து நான் எப்படி விடுதலை ஆகணும்னா உண்மையில அந்த ஐயா சொன்னார், நீ சர்ச்சுக்கு மட்டும் வாமான்னாரு. ஐயா நாங்கள் எங்கே புனிதமான ஸ்தலத்தில் போயிட்டு ஐயா, நாங்களாம் பரமத்தில் கிறிஸ்டின் கிடையாது ஐயா, நீங்களாம் என்னை கூப்பிடாதீங்க, என்னை வெக்கமாகுது ஐயா வரத்துக்கு அப்படிலாம் சொல்லும்போது அந்த ஐயா கிட்டே நீ வாமா, நீ கண்டிப்பாக வா
அப்படி சர்ச்சுக்கு நான் முதல்ல ஊரில் போகிறேன். கொரோனா டைமில் சர்வீஸ் வந்து சபையில் நடக்கலை, கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க சபையில் நடக்கக்கூடாது. கொரோனா டைமில் ஒரு வீட்டில் தான் நடத்துனாங்க. கையில் பைபிள் எடுத்துன்னு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு கருப்பு பேண்ட்டு போட்டுக்கின்னு ஷூ போட்டுன்னு போகிறேங்க. நான் குடிச்சிட்டு தெருவில் குப்பியில் உந்து போயிருந்தேன், வாந்தி எடுத்துருப்பேன். ஒரு பக்கம் என் மூஞ்ச நாய் நக்கும், ஒரு பக்கம் முய்க்கும். லுங்கியில் நாய் கட்சி ஈத்துட்டு போன நிலைமையெல்லாம் படுத்திருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது ஷூவெல்லாம் போட்டு சபைக்கு போக ஆரம்பிச்சு எங்கள் ஊரில் இருக்கிறவங்க காலையில் தண்ணி தெளித்து கோலம் போகிறவங்க அப்படியே நிப்பாட்டிட்டு பார்க்குறாங்க, இவனாட திடீர்னு இப்படி மாறிட்டானே அப்படின்னு. உண்மையாலே குப்பியில் இருந்த ஆண்டு என்ன உண்மையில உயிர்த்தினாருங்க. இன்னைக்கு நான் எவ்வளோ ஊரில் போய் சாட்சி சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு அசிங்க கேவலமானதும் கிடையாதுங்க. உண்மையாலே வாலிப பிள்ளைகளை குடிக்காதுங்க. உண்மையிலே வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன். ஆண்டவர் ஏற்றுங்க. அப்புறம் உண்மையாலேவே அந்த சபைக்கு போன முதல்ல ஐயா சொல்லிட்டாரு, ஒரு 10 நாளைக்கு 1 மாதம் நண்பர்களை கூட சேரதை அவாய்ட் பண்ணிடுப்பா, சபைக்கு போகிற பிள்ளைங்களை கூட மட்டும் ஐக்கியமாறு அப்படின்னு சொன்னார். ஃபோனை கொடுத்துரு அப்படின்ட்டாரு. நான் ஃபோனும் கொடுத்துட்டேன். ஃபோன் இருந்தால் தானே ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சர்ச்சுக்கு போயிட்டு முதல்ல வீட்டுக்கு வந்தாங்க. கூடையே சுற்றிக்கின்னு குடிப்போம். ஒரு கட்டி வாங்கி கொடு மச்சானா, சத்தியமாக வாங்கி தரமாட்டான், காசே இல்லைன்னுவான். நான் சபைக்கு போயிட்டு முதல்ல வீட்டுக்கு வரேன். என் பங்காளி வீட்டாண்ட உட்காந்துக்கிறான். எங்கடா போனேன்? காலையில் ஆஃப் வாங்கி வச்சு உட்காந்துக்கிறேன். சைடிஸ் வாங்குறது காசுன்றா, சைடிஸ் மட்டும் வாங்கினோடா, வாட்டர் கிளாஸ் வாங்கினோடா அப்படின்றான். பங்காளி நான் சர்ச்சுக்கு இப்போ தான் நான் முதல்ல போயிட்டு வீட்டுக்கு வரேன்டா, நான் குடிக்கிறது விட்டுட்டுண்டா, நீயே சர்ச்சுக்கு வாடா அப்படின்னா. உண்மையாலே இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அவனை பற்றி சொல்ல விரும்பலை. குடிச்சு அவனுக்கு சுகர் வந்துருச்சு. சுகர் ஆரம்ப ஸ்டேஜில் குடிக்க ஆரம்பித்தா இன்றைக்கி சுகர் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறான். உண்மையிலே வருத்தம் தான். ஆனால் இன்னைக்கு நான் ஏசு யாருன்ட்டு, ஒரு தெய்வம் யார், அவர் மாற்றத்துக்கு ஒரு நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறாரு தெரிஞ்சு போனேன். என் வாழ்க்கை உண்மையாலே குப்பையாக இருந்தது பூத்தோட்டம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வேளாண்மை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் ஒரு பிரின்சிபலுக்கு கார் ஓட்டுறேன். மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆண்டவருக்கு வசம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் சபைக்கு போயிட்டு வருவேன். மத்தியானம் வீட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம். 3 மணிக்கு கிளம்பிடுவோம். எங்கன்னா ஒரு ஊரில் கூப்பிடுவாங்க, போயிடுவோம். இது ஏன்னா உண்மையில நான் பெற்ற இன்பம் மற்றவங்க பெற்றுக்கிட்டு நான் தான் சொல்கிறேன். இதை வந்து மற்றவங்க மனசை பாதிச்சதுன்னா உண்மையில மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையில் அந்த உண்மையான ஒரு கதை இது. உண்மையாகவே ஆண்டவர் யாருன்னு நான் தெரிஞ்சு ஆரம்பித்தேன் 2019 தான். இன்றைக்கி 4 வருஷத்தில் உண்மையாலே அந்த சில்லறை மாற்ற கூட அந்த ஒயின் ஷாப் அங்கே போகிறதில்ல. எனக்குள்ளே ஒரு 10 நாளில் எனக்குள்ளே கேள்வி எழும்புது, நான் மாறிட்டேனா, எப்படிடா இது? வேலை முடிஞ்ச அந்த டைமில் கார் லாக் பண்ணிட்டு செக்யூரிட்டி சாவி குத்த 10 நிமிஷத்தில் ஒயின் ஷாப்பில் இருப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் என்ன அதெல்லாம் இல்லாதபடிக்கு உண்மையாலே அந்த பைபிள் இருக்கிற வசனம் தாங்க இன்றைக்கி என்ன உண்மையாலே ரொம்ப நல்ல நல்ல வசனம்லாம் இருக்குது. அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாலே அந்த படங்களை உங்களை விட்டு பறந்துருங்க. உண்மையிலே என் வாழ்க்கையில் அப்படி தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா அந்த பைபிளை சுமந்தேன். உண்மையிலே இன்றைக்கி ஆண்டவர் என்னை சுமக்கிறாருங்க. உண்மையிலே நீங்கள் வாங்க, வெட்கப்படாதீங்க. நாங்கள் இப்படி அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையில மனுஷன் யாருமே நம்பாதீங்க. இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா வேறுகிட்ட சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உண்மையில உங்களை மாற்றுவார். ஆமீன், அல்லேலூயா. கையெழுத்துங்களேன். என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? அவர் வாழ்க்கை ஒரு சேக்கடையாக இருந்தது, ஆண்டவர் பூக்கடையாக மாற்றிட்டார். கையை தட்டுங்க. ஏன்னா அற்புதமான தெய்வம் பிரியமானவர்களே.